ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்குமே வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போது சிலபஸ்ல நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறள் இருந்துச்சு. திருக்குறள்ல இருந்து பொதுவான குறிப்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா 18 கீழ்கணக்கு நூல்கள் இருந்துச்சு, அதையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்பராமாயணம் ராவண காவியம். ஸோ அது ரிலேட்டடா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ நிறைய பேர் யூடியூப்ல எம்சிக்யூ லைவ் போட்டாதான் வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. எம்சிக்யூவோட கண்டென்ட் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் அப்படின்றது சில கண்டென்ட் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கலாம், சில கண்டென்ட் உங்களுக்கு தெரியாததா இருக்கலாம். சரியா? அப்ப நம்ம புதுசா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப யூடியூப் கிளாஸஸ்ல நம்ம பாக்குறத விட உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கால் பண்ணுங்க 8101-234-234 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக்ஸ் ஆல்சோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுல முதலாவது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். ஓகே, சோ கம்பராமாயணம் பத்தி இன்னைக்கு நம்ம பாக்குறது கம்பராமாயணம் பத்தி இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டென்ட், அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் புக்ல எங்கெங்க கொடுத்திருக்காங்களோ அதோட அந்த கதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கம்பராமாயணம், ராமனினுடைய வரலாறு, அதுதான் ராமாயணம். சரியா? ஃபர்ஸ்ட் வடமொழியில வால்மீகி, வடமொழின்றது சமஸ்கிருதம். சோ வடமொழியில வால்மீகி அவர்கள் எழுதி பிரபலமான ராமாயணத்தை தமிழ்ல எழுதுறாரு கம்பர். சோ இதனால இது வந்து ஒரு வழி நூலா கருதப்படுது. அதாவது சமஸ்கிருதத்துல எழுதினத மொழிபெயர்த்து அதை தழுவி என்ன பண்றாங்க, தமிழ்ல எழுதுறாங்க. சோ கம்பர் இந்த ராமாயணத்தை எழுதுறாரு. சரியா? ஓகேவா? சோ கம்பரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றது சொல்லப்படுது. இவர் பிறந்த ஊர் சோழ நாடு. சோ நம்ம தேரெழுந்தூர், இதே திருவெழுந்தூர்னு படிப்போம். இன்னொன்னு என்ன படிப்போம், சோழ நாட்டு தேரெழுந்தூர் அப்படின்னு படிப்போம். சரியா? ரெண்டுமே போடலாம். தேரெழுந்தூர், திருவெழுந்தூர், சோ ரெண்டுமே நம்ம படிப்போம். சோ இது இல்லாம இன்னொன்னு எப்படி, கம்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு. சோ அப்படி கேட்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் சோழ நாடு அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ கம்பர் இறந்த ஊர், சோ பிறந்தது சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருவெழுந்தூர். எங்க இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊர்லதான் கம்பர் இறந்திருப்பாரு. சரியா? சோ கம்பரை ஆதரித்தவர், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். கம்பரை யாரு ஆதரிச்சிருப்பாங்க, சடையப்ப வள்ளல் அவர்கள் ஆதரிச்சிருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இவர் எழுதின இந்த கம்பராமாயணத்துல ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 10,000த்திற்கும் அதிகமான பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கு ஒரு முறை இவரை ஆதரித்த சடையப்ப வள்ளல என்ன பண்றாரு, பாராட்டுறாரு. சோ இதையுமே உங்களுக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சோ 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றி இந்த நூல்ல பாடல் எழுதியிருக்காரு. சரியா? கம்பராமாயணம் சொல்றோமே, உண்மையாவே இதுக்கு பேரு கம்பராமாயணம் தானா, கம்பர் இந்த பேர் தான் அதுக்கு வச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ராமாவதாரம் அப்படின்றதான் அவர் வச்ச பேர். சரியா? காலப்போக்குல கம்பர் எழுதின ராமாயணம் பிரபலமானதுனால இத கம்பராமாயணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. Q&A கிடையாதா, அதை தான் சொல்றேன். ஸ்டார்டிங்லேயே நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தான் நான் அதையே சொன்னேன். Q&A தான் படிப்பீங்களா? ஸோ கண்டென்ட் வைஸும் படிக்கலாம். இதோட Q&A தான் உங்களுக்கு 2 மணிக்கு இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இதுல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க இந்த நூலோட அமைப்பு. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 6 காண்டங்கள். நூலினுடைய பெரும்பிரிவு அப்படின்றத காண்டம்னு சொல்றோம், சிறுபிரிவை படலம்னு சொல்றோம். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காண்டம் அப்படின்றது மொத்தமா 6 காண்டங்கள் இருக்கு. ஓகேவா? என்னென்ன காண்டம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாலகாண்டம். ஓகே, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரியா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா, கிட்கிந்தா, சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஒவ்வொரு நிகழ்வா உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ இதனுடைய உட்பிரிவு, காண்டங்களினுடைய உட்பிரிவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா படலம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா 113 படலங்கள் இருக்கு. சரியா?
அப்ப மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 10,569. 10,569 என்னது பாடல்கள் இருக்கு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்படி இந்த 113 படலத்துல முதல் படலம் என்ன அப்படின்னா ஆற்று படலம், கடைசி படலம் விடை கொடுத்த படலம். இதெல்லாமே கேக்குறாங்க சரியா. எம்சிக்யூ போட்டாதான் படிப்போம், 4 ஆப்ஷன் கொடுத்தா ஏபிசிடி தான் சூஸ் பண்ணுவோம்னு கிடையாது. கண்டென்ட் வைஸாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டென்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு டாபிக்காவது உங்களுக்கு சிக்காதா, ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு சிக்காதா? சோ அதனாலதான் நம்ம கண்டென்ட் வைஸா பாக்குறது. ஓகே, சோ பாருங்க, தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம், காப்பியத்தின் உச்சகட்ட வளர்ச்சி காவியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், திருமால், பகவான் திருமால் இருக்காரு இல்லையா, அவரோட அவதாரம் தான் ராமன் அப்படின்னு சொல்றாங்க சரியா. திருமாலினுடைய அவதாரம் தான் ராமன். சோ ராமனினுடைய குலம், எந்த குலத்தை சேர்ந்தவர்? சூரிய குலத்தை சேர்ந்தவர். ராமனினுடைய தந்தை தசரதன். ராமனினுடைய தந்தை தசரதன். ராமனினுடைய தாயார் கோசலை. ஓகேவா, கோசலை, கௌசல்யா அப்படின்றது உங்களுடைய பெயர். உங்களுக்கு ஆப்ஷன்ல கோசலை இல்லாம கௌசல்யான்னு கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ ராமனினுடைய வளர்ப்பு தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா கைகேயி. கோசல நாட்டை சேர்ந்தவர் ராமன். எந்த நகரத்தை சேர்ந்தவர்னா அயோத்தியா நகரம். ஓகேவா, சரி. ஆசிரியர், ராமனினுடைய ஆசிரியர் பெயர் வசிஷ்டர்னு சொல்லுவாங்க, வசிட்டர்னு போடலாம், வசிஷ்டர். ஓகேவா. சோ அடுத்து கைகேயி. கைகேயி இருக்காங்க இல்லையா, வளர்ப்பு தாய், அவங்களுடைய தோழி தான் கூனி அப்படின்றவங்க. கூனியினுடைய ஒரிஜினல் நேம் தான் மந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கைகேயின் மனத்தை மாற்றியவர் கூனி. அவங்கதான் சொல்லி கைகேயினுடைய மனத்தை மாற்றி வனவாசம் செல்ல வச்சிருவாங்க இல்லையா ராமனை. சோ அந்த கதை தான் இது. ஓகே, சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா ராமனுடைய தம்பி. ராமனுடைய தம்பி அப்படின்றது 3 பேர் தான் சரியா. யாரு? பரதன், லக்குவன், சத்ருகன். பரதன், லக்குவன், சத்ருகன் அப்படின்ற இந்த 3 பேர் தான் ராமனினுடைய தம்பி சரியா. இதுக்கப்புறமா தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு விஷயம். இப்ப அவரு ஆற்ற கிடக்கிறப்ப குகன் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆவார். இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோப்பையும் ஒவ்வொருத்தவங்க அவருக்கு வந்து தோழரா கிடைப்பாங்க. அப்படி தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குகன், சுக்ரீவன், வீடனன். ஓகேவா, மொத்தம் எத்தனை தம்பி கூட ரிலேட்டிவ்னு பாக்குறப்ப பரதனும் லக்குவனும் சத்ருகனும் சரியா. தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் 3 பேர் தான். அவங்க யாருன்னா குகன், சுக்ரீவன், வீடனன். ஓகே, சோ முக்கியமான கருத்துரு அப்படின்றத பாத்தீங்கன்னா ராமன் முதலாக கொன்றது தடாகை அப்படின்ற ஒரு பெண்ணை தான் சரியா. ஏன் கொல்றாங்கன்னா விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து யாகம் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக தடாகை வந்து இருப்பாங்க. சோ அந்த யாகத்தை நடத்த விடணும் அப்படின்றதுக்காக தடாகைய கொன்றுவாங்க சரியா. சோ ராமனை மிதிலை நகரத்துக்கு அழைத்து சென்றவர் யார்? சோ இதெல்லாமே முக்கிய பாயிண்ட்ஸ் சரியா. ராமனை மிதிலை நகரத்திற்கு அழைத்து சென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வாமித்திரர். ஓகே, அடுத்து ராமன் சீதை திருமணம் நடந்த இடம் வந்து மிதிலையில தான் நடக்குது. சோ அங்க ராமனை பத்தி பார்த்தோம். இங்க சீதையினுடைய தந்தையார் பெயர் ஜனகன். ஓகேவா. அடுத்து மைதிலி, ஜானகி அப்படின்ற வேறு பெயர்களும் சீதைக்கு இருக்கு. அடுத்து கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியர் குகன். படிச்சிருக்கோமா? கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியவன் குகன். அடுத்து குகனின் தலைநகரம் சிருங்கிபேரம் அப்படின்ற ஊரு சரியா. சுக்ரீவனினுடைய அமைச்சன் தான் அனுமான். ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவன் அனுமான். ராமாயண போர் மொத்தமா எத்தனை காலங்கள் நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா மொத்தமா 18 மாதங்கள் ராமாயணத்துல சொல்லப்படுற போரானது நடந்தது. ராமன் முடிசூட்டி கொண்ட போது அரியணையை தாங்கியவன் கேட்டாலும் அனுமான் தான். இதே ராவண காவியத்துல சொல்லின் செல்வர்னு யார சொல்றாங்கன்னா அனுமனை தான் சொல்றாங்க. சிறிய திருவடி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா அனுமன் தான் சொல்றாங்க. இதே பெரிய திருவடின்னு சொன்னாங்கன்னா கருடனை சொல்றாங்க சரியா. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேமா. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட முக்கியத்துவம். உடைவாள் ஏந்தியவன் அப்படின்னா அங்கதன். வெண்கொற்ற குடை பிடித்தவன் பரதன். கவரி வீசியவர்கள் லக்குவன், சத்ருகன். முடியெடுத்து கொடுத்தவர் சடையப்ப வள்ளலின் முன்னோர். முடிசூட்டியவன் வசிஷ்டன். கம்பர் தன் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஓகே, சரி. கம்பர் இதை தாண்டி என்னென்ன நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏறெழுபது, திருக்கை வழக்கம்,
சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, அம்பிகாபதி. சரியா? இந்த இடத்துல அம்பிகாபதி அப்படின்றது யாருன்னா கம்பரினுடைய மகன். அவருதான் கம்பரினுடைய மகன் பேரு தான் அம்பிகாபதி. காலப்போக்குல அம்பிகாபதி காப்பியம்லாம் உருவாச்சு இல்லையா? மேபி அந்த கதை நாயகர் கூட இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அம்பிகாபதி எழுதுனதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பிகாபதி கோவை. ராம நாடக கீர்த்தனையை எழுதியவர் அருணாச்சல கவிராயர். சோ இப்ப நம்ம பாக்குறப்ப ஏதோ பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், பட் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு. சரியா? அடுத்து அந்த புகழுரைகள், கம்பருக்கு என்னென்ன, அந்த பாடலுக்கு என்னென்ன புகழுரைகள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் கம்பனை போல வள்ளுவன். ஃபர்ஸ்ட் பாட் வந்து கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். ரெண்டாவது கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்குமே பிறந்ததில்லைன்னு சொன்னது பாரதியார். சோ இந்த மாதிரி சில ஃபெமிலியரான குவாட்டும் இவங்களுக்காக இருக்கு. அடுத்து மேற்கோள்கள், ராமாயணத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன மேற்கோள்கள் இருக்கு. சோ டக்குன்னு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மேக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு படிக்கிறத இன்னைக்கே நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். கவி என்னோட முடிச்சோமா? அடுத்து தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒவ்வொன்றா நம்ம ரீட் பண்ணோம்னா தேவையில்லாம நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்னைக்கு இதுல படிச்சிருங்க. ஓகே? இதான் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அது நம்ம புதுசா வேற எதுவும் நம்ம ஹேண்டில் பண்ண போறது கிடையாது. சரியா? கம்பராமாயணத்தோட ஆப்போசிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ராவண காவியம். சோ ராவணன் இது வரைக்கும் எல்லாரும் வில்லனா தானே பார்த்திருப்போம். அந்த மாதிரிதான். சோ ராவணனை எல்லாரும் வில்லனா தான் பார்த்திருப்போம். பட் ராவணன்றது தமிழினத்தை சேர்ந்த ஒருவர். சரியா? ராவணன் வந்து உண்மையாவே அந்த குணங்கள், கெட்ட அசுர குணங்களை உடையவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் ராவண காவியம் சொல்லுது. இந்த நூலுக்கு இடையில தடைகள் எல்லாமே விதிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா தடைகள் நீங்கி எல்லாருமே இந்த நூலை படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்துரும். சோ கம்பராமாயணத்துல ராவணன் மேல சொன்ன குறைகளை எப்படி இதுல ஓவர் கம் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் ராவண காவியம். சோ வாங்க பாக்கலாம். திரை விமர்சனம் மாதிரி இருக்கா? திரை விமர்சனம் சொன்ன மாதிரி இருக்கா? ராவண காவியம். சரியா? ராவண காவியத்தை யார் எழுதுறாங்கன்னா புலவர் குழந்தை. ஓகே, புலவர் குழந்தை அவர்கள் தான் எழுதுவாங்க. சோ 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்படின்னா அது கண்டிப்பா ராவண காவியம் தான் சொல்றாங்க. சரியா? புலவர் குழந்தை அவரை பத்தி சொல்லணும்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஓலவலசு பண்ணைக்காரர் குடி அப்படின்ற ஒரு இடம். சரி, ஈரோடு மாவட்டம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய பெற்றோர் முத்துசாமி சின்னம்மையார். காலம் பாத்தீங்கன்னா ஜூலை 1, 1906 பிறந்திருக்காரு. 1972 இறந்திருக்காரு. சரியா? புலவர் குழந்தை வந்து ஒரு நூல் நடத்துவார். ஆல்ரெடி நம்ம ராவண காவியம் கதை ஃபுல்லா நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். சரியா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, ராவண காவியம் ஸ்டோரி இன் எக்ஸாம்ஸ் ரெடின்னு போடுங்களேன். உங்களுக்கு கதை வரும். உங்களுக்கு கதை வேணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்துக்கலாம். சரியா? நல்லாதான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ புலவர் குழந்தை நடத்திய இதழ் அப்படின்றது வேளாண் அப்படின்ற ஒரு இதழை புலவர் குழந்தை நடத்தி இருப்பாரு. சோ அது வந்து ஒரு மாத இதழ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மாத இதழ். சோ வேற என்ன செய்யுள்கள்? நிறைய இருக்கு. செய்யுள்கள்ன்றப்ப அவர் எழுதுனது நிறைய இருக்கு. பட் அவ்வளோலாம் நம்ம பார்க்க வேணாம். ஜஸ்ட் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. யாப்பதிகாரம், தொடையதிகாரம், நெருஞ்சிப்பழம், உலக பெரியோன் கென்னடி, தமிழக வரலாறு, கொங்கு நாடு, கொங்கு குலமணிகள், இந்த மாதிரியான நிறைய நூல்கள். தமிழ் விருந்து, அருந்தமிழ் விருந்து, அருந்தமிழ் அமிழ்து, தமிழ் எழுத்து சீர்திருத்தம், ராவண காவியம், இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சரி, கம்பராமாயணத்தோட நூல் அமைப்புன்னு பார்த்தோம்ல. ராவண காவியத்தினுடைய நூல் அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தமா 5 காண்டங்கள் இருக்கு. பெரும்பிரிவை இதுலயும் காண்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனுடைய உட்பிரிவை இங்கேயும் படலங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. மொத்தமா பாடல்கள்னு பாத்தீங்கன்னா 3100 பாடல்கள் இருக்கு. 5 காண்டம், 57 படலம், 3100 பாடல்கள் இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இதுல முதல் படலம் என்ன பார்த்தோம்? ஆற்று படலம் பார்த்தோம். கடைசி படலம் விடை கொடுத்த படலம் பார்த்தோம்.
இங்க முதல் படலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக படலம், கடைசி படலம் இருவாய் படலம் அப்படின்றது. சோ அந்த 5 காண்டம் சொன்னோம் இல்லையா, அந்த 5 காண்டம் என்னன்னா தமிழக காண்டம், அது தமிழ் காண்டம்ன்ற தாண்டி தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் 5. சரி, இப்ப அப்படி இங்க ஹோல்ட் பண்ணிட்டு ராமாயணம் வாங்க ஒரு நிமிஷம். ராமாயணத்துல 6 காண்டம்னு இருக்கா, அதை தாண்டி 7வதாவும் ஒரு காண்டத்தை சேர்க்கலாம் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதின உத்தர காண்டம். சரியா, கம்பராமாயணத்தின் 7வது காண்டமாக போற்றப்படுவது ஒட்டக்கூத்தர் எழுதின உத்தர காண்டம். நோட் பண்ணிக்கோங்க, அகைன் வாங்க. ஓகே, சோ அடுத்து இவரோட சிறப்பு, புலவர் குழந்தை பத்தி தான் இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. சரி பாருங்க, இளமையிலேயே கவி பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இவர் இசை பாடல்களே இவர் முதலாக பாடிய பாடல்கள், முதல்ல இசை பாடல்கள் தான் பாடியிருக்காரு. ஆசிரியர்கள் யாருடைய உதவியும் இல்லாம தானே முயன்று என்ன பண்ணிக்கிறாரு, தமிழ் கத்துக்கிறாரு. இவருடைய நூல்கள் அனைத்துமே 2006ஆம் ஆண்டு தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களுள் ஒன்று. திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட இக்காவியம் 1946 வெளிவந்தது. ராமாயண காவிய கதையை கொண்டே ராவணனை காவிய தலைவனாக கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது. இக்காவியத்தை வால்மீகி, கம்பர், துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய ராமாயணங்களில் உள்ள செய்திகளை அடிப்படையாக கொண்டு ராவணனை தமிழக கதாநாயகனாக சித்தரிக்கிறது. சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப, ராமனினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப ராவணன் வில்லனா தெரியலாம். ஆனா அவன் தமிழகத்துல ஒரு சிறந்த ஆட்சி நடத்தின ஒரு வீரன், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கதைகளை இது சொல்லக்கூடியது. ஓகே, இந்த நூல் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் 1942 ஜூன் 2 தடை செய்யப்பட்டுச்சு. காங்கிரசினுடைய ஆட்சியில நூல் தடை செய்யப்பட்டுச்சு. எப்போ, 48 தடை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திரும்பி அந்த தடை 1971 நீங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்துல புலவர் குழந்தை அவர்கள் சேர்ந்துக்கிறாங்க. பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியும் கொடுத்திருப்பாங்க. யாருன்னா புலவர் குழந்தை அவர்கள் அதையும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதை தாண்டி 1938, 48 அந்த ஆண்டுகள்ல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் பங்கேற்றுக்கிட்டாரு. அடுத்து உரை, திருக்குறள் குழந்தை உரை என்ற நூலினை 20 தான் அப்ப சொன்னதுதான். சோ அவ்வளவுதான். அடுத்து ராவண காவியம் நூல் குறிப்பு. உயிர்கொலை மறுப்பு இக்காப்பியத்தின் கருப்பொருள். 1944 கம்பராமாயணம் குறித்த அறிஞர் அண்ணாவுக்கும் நாவலர் சோமசுந்தர பாரதியார், ராப்பி சேதுப்பிள்ளை ஆகியோருக்கும் நடந்த சொற்போரும் அதனை தொடர்ந்து அப்பேச்சுக்களின் தொகுப்பாக வெளிவந்த தீ பரவட்டும் என்னும் நூல் தமிழக மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னதான் அந்த டைம்ல 1944 இந்த கம்பராமாயணம் பத்தி பேசிட்டு இருக்கப்போ ஒரு 3 பேருக்குள்ள டிபேட் வருது. யார் யாருன்னா அறிஞர் அண்ணா, நாவலர் சோமசுந்தர பாரதியார், ராப்பி சேதுப்பிள்ளை, 3 பேருக்கு இடையில டிபேட் வருது. சோ அந்த டிபேட்டே என்ன பண்றாங்க, இப்ப நான் டிவி எல்லாம் பாக்குறோம்ல, 4-5 கட்சியில உட்காந்து எல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு டிபேட் வருது. சோ அந்த டிபேட்டே என்ன பண்றாங்க, 4 இதை வெளியிடுறாங்க. அந்த தலைப்புக்கு என்ன வைக்கிறாங்க, தீ பரவட்டும் அப்படின்னு. சோ அந்த தாட்டு தான் வந்து ராவண காவியம் உருவாக காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, 1946 செந்தமிழ் குழந்தை செப்பினான் அறிவுள கொப்புமாற என்ற புரட்சி கவிஞர் வழங்கிய சிறப்பு பாயிரத்தோடு ராவண காவியம் வெளிவந்தது. தமிழ் புலவர்கள் எல்லாம் தமிழரை இழிவுபடுத்தும் புராண கதைகளையே பாடி வந்தார்கள். அதற்கு மாறாக ராவண காவியத்தை படைத்து இழிவை போக்கிய புலவர் குழந்தை அவர்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு தந்தை பெரியார் 1971 சொல்லியிருப்பாங்க. சரியா, விழுப்புரத்துல நடந்த இடத்துல இதை பத்தி பேசியிருப்பாங்க. சோ இவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் தேவையில்லை. இதை தாண்டி நீங்க என்ன படிக்கணும்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தோட பாடல்களையும் ராவண காவியம் பத்தி எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. லைக் 9th-லயோ 10th-லயோ தான் அந்த ஒவ்வொரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வந்து நம்ம பார்ப்போம். சோ அது கம்பராமாயணத்தோட சீன், அதெல்லாம் நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம புக்குள்ள இருந்து படிக்கிறப்ப கொஸ்டின் ஆன்சரா பாக்குறப்ப அதை நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேவா, சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கிளாஸ். ஷார்ட் கிளாஸ் தான், பட் இருந்தாலும் நம்ம அடுத்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் 10:30க்கு. ஸோ 10:30 ஆன்லைன் கிளாஸ் யாரெல்லாம் இருக்கோ வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ்
புக்ல இருக்கிறது எல்லாமே அப்படியே நீங்க படிக்கணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 8101234234 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக்ஸ் எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லியில கிடையாது லைவ். எக்ஸாம்ஸ் டெய்லியே நம்ம 2 மணிக்கு போடலாம். 2 மணிக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். பாய், நம்ம அப்புறம் பார்க்கலாம்.